இப்போ குழந்தைங்களோட வேண்டாத இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு சின்ன மினி பர்ஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். 2 இன்ச்சஸில் 4 இன்ச்சஸ் இருக்குது. இது ரெண்டையும் இப்போ கட் பண்ணிடுவோம். இந்த பீஸ் வெட்டிட்டோம். இப்போ இது வந்து லைனிங் கிளாத்லேயும் 2 பீஸ் வரைஞ்சி வெட்டிடுவோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். டுவெல் இன்ச்சஸ் இருக்குது. 9 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸ், 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஜிப்போட லென்த்து 9 இன்ச்சஸ். இப்போ இதை இப்படி தச்சிடுவோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பாருங்கள், ஜிப்போட நல்ல பக்கம் தான் நம்ம வந்து மேல் பக்கம் தான் நம்ம தைக்கிறோம். அந்த பக்கம் தைச்சு அமுக்கடி தையல் போட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்படி தைக்க போகிறோம். தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு இப்படி ஒரு அமுக்கடி தையல் போட்டுருவோம். போட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு காமிக்கிறேன். 5 இன்ச்சஸ், 2.5. இது 2.5 இருக்குது. அதனால் நம்ம இதுவும் 2.5 எடுத்து 5 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். இது ஹேண்டிலுக்கு 3 இன்ச்சஸ், 1.3. கீழே ஒரு கிளாத்து. இது ஜிப்போட மேல் பகுதி. இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். தச்சிட்டோம். இப்போ இங்கே ஒரு அமுக்கடி தையல் போடுறோம். 12.5 இன்ச்சஸ் இருக்குது. இது 0.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு ஸ்டிச்சுக்கு போயிடும். இப்படி தச்சிடுவோம். தச்சுட்டு நான் அடுத்த பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸை என்ன பண்ணோம், இப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு இந்த பக்கமாக இப்படி மடித்து இப்படி தைச்சிடணும். திரும்ப சொல்கிறேன் இருக்கா. இந்த பீஸை வந்து ஒரு பீஸை வந்து இப்படி தைச்சிட்டோம். அடுத்த பீஸை என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு இப்படி திருப்பி கொண்டுட்டு வந்து இந்த ஓரத்தை நல்லா அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்படி இந்த இடத்துல தைச்சிடக்கூடாது, இந்த இடத்துல தைச்சிடக்கூடாது. இதை இப்படி திருப்பி இப்படி தைக்கணும். இப்போ மடித்து தைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு அமுக்கடி தையல் மட்டும் போட்டுருவோம்.
இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், அடிப்பக்கம் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி மேல் பக்கம் தைக்க போகிறோம். இது நல்ல பக்கம். இந்த பக்கத்தை வச்சு இப்படி சுற்றி தைச்சிருங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க, இப்போ தைக்க பழகுறவங்களா இருந்தால் ஒரு ஊசி நூல் எடுத்து சும்மா ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். ரன்னிங் ஸ்டிச் போட்டு தைக்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் தைச்சி காமிக்கிறேன். பக்கம் நம்ம தைச்சிட்டோம். யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கணும்னா இந்த தையல்லாம் தெரியாமல் நீ இருந்தால் தான் நீட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், சுற்றி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம். லைனிங் கிளாத் வந்து 13 இன்ச்சஸ், அகலம் வந்து 1 இன்ச். நீட்டாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து தைச்சிருங்க. நீட்டாக இருக்கு இல்லையா? இது வந்து வளையல், ஸ்டோன் வச்ச வளையல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் லாக்கரில் வைக்கணும்னா ஒன்றோட ஒன்று உரசாமல் இந்த மாதிரி தனியாக போட்டு லாக்கரில் வைக்க உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.